ஆசீர்வாதம் ஏகமாய் குளித்ததாக இந்த பாட்டுகளில் உள்ள 3வது பாடல் நாம் ஜெப பாடலாக பாடும். விட்டு கிட்டாத அன்பின் வாய்ப்பாடும் உன்பால் மணினோமே விவாதத்தால் இணைக்கு முன்பு ஒன்றாக வாழை வந்து இந்த பாடலை நான் ஜெப பாடலாக பாடும். இந்த மாங்கல்யத்தை அணிவிக்கிறவரையும் இதை அணிந்து கொள்வதை நீர்தாமே ஆசைப்பை தருவோம். மரணங்களை பிரிக்க விடாவும் கர்த்தாவே இவருடைய அன்பே கட்டப்பட்டவர்களாய் நிலைக்கிறோம். அதற்கு இந்த மாங்கல்யம் அடையாளமாக இருக்கிறோம். கர்த்ததாமே இந்த மாங்கல்யத்தை ஆசீர்வதித்துக் கொடுத்தர வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் என்ற நல்ல பாவை. ஆமென். நான் உன்னை எனக்கு மணிகை கொடுப்பதற்கு அடையாளமாக இந்த பாலியை बताइए நிறைவேற்றுவாய் என்ற ஒரு அடையாளமாக இந்த பாலை ஏற்படுவதாக நாம் அப்படியே இப்போ நாம் யாரும் சேர்ந்து எழுந்து நின்று கர்த்தாவே 2 பேரையும் அன்பாக பார்த்து ரட்சியும் இவர்களால் தோல் செய்யும் உண்டாவதாகவே இந்த பாடலை பாடுவோம். பாடல் பிற்பாடு திருதான் கர்த்தாவே மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை உண்டாக்குவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தவரே, உடைய பிள்ளைகளை நீர் ஆதியிலே கண்டு உடைய பிள்ளைகளை நீர் இணைத்தீர். அதற்காக நன்றி. உடைய குடும்ப வாழ்வுக்காக உடைய ஊழியக்காலம் விசேஷமாக நான் செபிக்கிறேன். இந்த உலகத்தின் ஆசீர்வாதமும் பரலோகத்தின் ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளுக்கு நிறைவாய் தங்கியிருப்பதாக இவர்கள் அநேகருக்கு சாட்சியம் என்று உடைய நாமத்தை உயர்த்தட்டும். குறிப்பாக உடைய பிள்ளைகள் உடைய ஊழியர்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அநேக ஆத்மாக்களை உடைய பாதையை குடும்பத்தின் சாட்சியின் வழியாகவும் வசனத்தின் வழியாகவும் திருப்ப கர்த்தர் உதவி செய்தோம். இப்பொழுது உடைய பிள்ளைகளாக நாங்கள் பிதா குமார பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே அருமையான பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். அது 2 பேரும் விவாக நிலைமையிலே கூடி வாசப்படுவதற்கு சம்பவித்திருக்கிறார்கள்.
அதற்கு இவர் கூடி வாசம் கொள்வோம் என்று வாக்கு கொடுத்தார். இவர் தாலியை கட்டினார். கட்டின தாலியை ஏற்கொண்டார். யாவும் அடையாளமாயிருக்கிறது. ஆகியால் இந்த மனுஷனுக்கு மெய் விவாத புருஷனாகும், இந்த மனுஷனுக்கு மெய் விவாதம் மனைவியாகவும் இருக்கார்கள் என்று மாறன் பசுதாவியாகி தேவனுக்கு முன்பாக உங்களுக்கு தாராளமாய் அறிவிக்கிறேன். தேவன் நினைத்தது மனுஷன் வீட்டாக இருக்கிறார். ஆம், யாருக்கு உதவியாக இருக்கிறார்கள். அவருடைய மனைவி ஊழியத்தில் உட்பட்டவர். அந்த தம்பி அவருடைய மகனும் ஊழியத்தில் படித்துக் கொண்டிருக்கிறார். ஊழியத்தில் உட்பட்ட ஒரு அருமையான ஒரு குடும்பம் என்று சொன்னால் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பம். அந்த பிள்ளைகளையும் அவர் ஊழியத்துக்கு அனுப்பியிருக்கிறார். கற்று ஸ்தோத்திரம். கற்று தொடர்ந்து ஊழியத்தை ஆசீர்வதிக்க நம்ம சேர்ந்து ஜெயிப்போம். இப்போ இந்த கல்யாண நாள்லாம் கொஞ்சம் ஒரு கஷ்டமான நாள். எங்களுக்கு நேரம் அங்கேயே போட்டிருக்கோம். ரொம்ப ஜம்முன்னு இருக்கு. நம்மள வேறு அது மாதிரி சின்ன ஒரு பாட்டுலாம் போட்டுருந்தாங்க. கோட்டெல்லாம் போட்டுருக்க சமயத்தில் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுபோல் சகோதரிக்கு இந்த பட்டெல்லாம் கட்டிட்டு இருக்கிற கல்யாண நாடு ஒரு பெரிய கஷ்டமான ஊழியத்தையும் தொடர்ந்து ஆசீர்வதிக்கிறோம். இப்போது இவருக்கு அறிவுரையாக சில வார்த்தைகளை எங்களுடைய காருடை சபை போது திரு லாசர் அவர்கள் கூறுவார். அன்புக்குரிய திருப்பெல்லாம் கூட நான் வரவேற்று கொடுக்கிறேன். உடன் பணியாளர்கள், பிரார்த்தனை செய்தவர்கள், என்னோடு பணிபுரிந்த பின்னாடி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை நான் வாழ்த்து சமயம் அவர்களை அனைவரும் நம்மோடு வாழ்த்துகிறேன். இங்கே கூடி வந்திருக்கிறவர்களை வாழ்த்துகிறேன். மட்டுமல்ல, இருமானம் இணைந்து ஒருமானவர்களாக இருக்கிற புதுமண தம்பதிக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துகிறேன். குடும்பத்தினுடைய சார்பில் மட்டுமல்ல, காரவளை லண்டன் முஸ்லிம் சபையின் சார்பில் உங்களுக்கு நாங்கள் வாழ்த்து தெரிவித்திருக்கிறோம். எங்களுடைய தலைவர் அவர்கள் சில வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். சுருக்கமாக சொல்லுகிறோம். பொதுவாக திருமணத்தை எடுத்துக்கொண்டோம்னா 2 கருப்பொருள் உண்டு. ஒன்று தாலி கட்டுவது, மற்றொன்று சாப்பாடு கூடாது என்பதை நம்முடைய விருப்பம். இந்த நிலையில் பொதுவாக வாசிப்பு எல்லாரும் போதகரும் சொல்லுவாங்க, கடவுளுக்கு பயந்து வாழணும். ஏற்கனவே 2 பேரும் கடவுளுக்கு பயந்தவங்க தான். தாலி கட்டும் போதே பார்த்தேன், பயந்துமே தான் கட்டினாரு. இது பிரச்சனை இல்லை. நிறைய பேர் என்ன சொல்றது தெரியுமா, 2 தடவை தாலி கட்டினாங்க. இல்லை, ஒரே தான் கட்டினாரு, ஒரே தலைவர் தான் இருக்கிறாரு. நான் ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். எனக்கு மனைவி குழந்தை பிறந்த போது தாலி மதம் என் பாக்கெட்ல இருந்தது. இதை விட்டுட்டு போன ஒரு பெரிய விசேஷம் என்னன்னா, அதுக்கு பொண்ணுக்கு அப்பா பார்த்துட்டு இருந்தார். நான் இப்படிதான் கெட்டனேன்னு சொன்னாரு பக்கத்தில் இருக்கிற. இதை கேட்டபோது உடனே நான் குறிப்பேடுகளை பதிவு கொண்டு பாஸ்டர் இப்படிதான் பண்ணியிருக்கிறேன். கோடு சேர்ந்த நேரம் மனபுரம் அவர் நல்லா தான் இருக்கிறாரு. இவங்களும் தலைவர் சொல்ல போறீங்க, மணமகன் ஆசீர்வாதம் பொழியுது, மணமகனும் பொழியுது. ஆனால் கிரீடம் வச்சிருக்கிறார். கணவனுக்கு மனைவி கிரீடம், மனைவிக்கு கணவன் கிரீடம். சகஜம். பொதுவாக என்னுடைய திருமணம் டிஃபரெண்டான திருமணம். நான் எப்பவுமே டிஃபரெண்டான ஜாதி மத அரசியலுக்கு அப்பாற்பட்டோம். தலைவர் வாழ்த்து தெரிவித்திருந்தார்கள். இதில் ஒரு விசேஷம் என்னன்னா, எங்களுக்கு கூட ஒரு சின்ன வாக்குவாதம் வந்துச்சு. மேக்சிமம் நான் சத்தம் போட முடியல. நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே நான் ஓய்வுகிட்ட கண்டப்பட அது பாஸ்டர் ஆகாது. அப்படி நான் அதை விட்டுச்சேன். சரி, நம்ம தவறாக பேசிக்கணும். இந்த மாதிரி அன்பு உங்கள் மத்தியில் நிச்சயமாக இருக்க வேண்டும். பிறந்த இடத்துக்கு புகுந்த இடத்துக்கு அன்பாக இருக்கணும். மக்களுக்கு வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். எல்லாம் வல்ல ஆண்டவர் வேதத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்கு தந்து நிறைவான நன்மை தருவாராக. வல்லமையான வாழ்வு உங்களுக்கு தருவார் என்று நம்புகிறோம், ஜெபிக்கிறோம். நீங்கள் எங்களுக்காக மன்றாடுங்க, நாங்கள் உங்களுக்காக மன்றாடுகிறோம். இறை ஆசீர்வாதம் உங்களோடு கூட நிறைவாக இருப்பதாக. அருமையான மதிப்பிற்குரிய ஏனஸ் எம்ஏ அவர்களுக்கும், குறிப்பாக அவர்கள் எம்எஸ் ஊழியர்களின் தலைவராக செயல்படுகிறார்கள் அவர்களுக்கும், மற்றும் கர்த்தருடைய ஊழியர்கள் யாவருக்கும் நான் இயேசுவின் நதிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. வேதத்தில் நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குகிறேன் என்றார். ஆதியிலே ஆண்டவர்
மனிதனை படைத்தார். குறிப்பாக ஆதாமை ஆண்டவர் படைத்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவர் ஆதாமை படைத்த பின்பு அவன் தனிமையிலே உட்கார்ந்து இருக்கிறதை அவர் பார்க்கிறார். நீங்கள் தொடர்ந்து அந்த ஆதியாகமம் 2வது வசனத்தை தியானிக்கும் பொழுது அவன் தனிமையில் இருக்கக்கூடாது, அவனுக்கு ஒரு துணை வேண்டும் என்பதற்காக தேவன் மனிதனுக்காக படைத்த எல்லா ஜீவராசிகளையும் அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார். அங்கே கொண்டு வரும் பொழுது ஆதாம் தன்னோடு கூட துணையாக இருப்பதற்கு அவன் ஒன்றையும் தெரிந்து கொள்ளவில்லை. அப்பொழுதுதான் ஆண்டவர் இன்றைக்கு மருத்துவர்கள் கொடுக்கிற மயக்க மருந்தை மாதிரி செய்திருப்பான் நினைக்கிறேன். எப்படி மாதாவுக்கு ஒரு நல்ல நித்திரை வர பண்ணி நம்முடைய விழா எலும்பிலிருந்து ஒன்றை எடுத்து அதை மனுஷியாக உருவாக்கி அவனிடத்தில் கொண்டு வந்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், அது ஆதியாகமம் 2வது அதிகாரத்திலே 24வது வசனம் சொல்லுகிறது, இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியோடு சேர்ந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனை தன் தாயை விட்டு தன் மனைவியோடு அவன் இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். இன்றைக்கு நீங்கள் உலகத்திலே பார்க்கும் பொழுது அநேக குடும்பத்திலே பிரச்சனைகள். திருமணம் முடிந்து வீட்டிற்கு வந்தவுடனே குறிப்பாக குடும்ப தலைவராக இருக்கிற சகோதரனுடைய தாய் தகப்பனர், குறிப்பாக தாயானவர்கள், அவரது மருமகளுடைய மாமியார், மருமகள் வந்துவிட்டால் சில வீடுகளிலே காலையில் அவர்களை தூங்கி எழும்புவதற்கு முன்பாகவே எல்லா வேலைகளும் செய்து வைத்து விடுவார்கள். காப்பி போட்டு வைத்துக் கொள்வார்கள், தோசையை சரிப்படுத்தி கொடுத்து விடுவார்கள். ஆனால் கொஞ்ச நாட்களுக்கு பிறகு சொல்ல ஆரம்பிப்பார்கள், நான் தான் எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிக்கிறேன். என்றால் மருமகள் வந்தவுடனே மருமகளுக்கு எந்த வேலையை செய்வதற்கு இடம் கொடுக்காதபடி எல்லாத்தையும் செய்து கொடுத்து விட்டு, ஆனால் கொஞ்ச நாட்கள் உள்ளாக சரி மாமி செய்து கொடுக்கிறான்னு சொல்லி அவர்கள் கொஞ்சம் சில வேலையில் நிறுத்தனமா இருப்பார்கள். இவர்கள் செய்வார்கள், அதை மற்றவர்களை போய் தூக்க ஆரம்பித்து விடுவார்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் பழைய காலங்களை பார்க்கும்போது நம்முடைய முன்னோர்கள் எல்லாருமே அதிகமாய் கூலி வேலை செய்து பறவைகளுக்கிற தொழில் செய்து கஷ்டப்பட்டு ஒரே வீட்டுக்குள்ளே பல குடும்பங்கள் இணைந்து வாழ்ந்து கொண்ட காலங்களாக இருந்தது. அதனால் அவர்களுக்கு ஒரு நல்ல காரியம், ஒரு கெட்ட காரியத்துக்கு கூட சில இடங்களில் அவசரத்துக்கு போக முடியாது, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனால் இன்றைய காலகட்டங்கள் மிகவும் ஒரு மாற்றத்திற்கு நேராக கடந்து வந்திருக்கிறது. குறிப்பாக நீங்கள் பார்க்கும் பொழுது முதலாவது திருமணம் பார்க்கும்போது கேட்பார்கள், மாமனார் மாமியார் உண்டா என்று கேட்பார்கள். பெண்கள் சகோதரர் என்று சொன்னால் தனிமையில் இருக்க வேண்டும். அதே மாதிரி ஒரே மகன் மட்டும் உண்டா என்று சொல்லி பார்க்கிறார்கள். என்றால் இந்த காலகட்டங்கள் ரொம்ப வித்தியாசமாய் மாறி இருக்கிறது. ஆக தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஒரே மாம்சமாக ஆகியால் பெற்றோராகிய நாம் அல்லது நம்முடைய முன்னோர் பெரியவர்கள், நம்முடைய பிள்ளைகள் அவர்கள் சந்தோஷமாய் இருக்கத்தக்கதாக அவர்களை விட்டுக் கொடுத்து ஜெபத்திலே வழிநடத்தி நாம் நிச்சயமாய் அவர்களை நடத்த வேண்டும். அது மட்டுமல்ல, மருமகள் மாமியாரை கவனிக்கத்தக்கதாக, இன்னும் குறிப்பாக மாமியார் மருமகளை கவனிக்கத்தக்கதாக விட்டுக் கொடுக்கிற மனப்பான்மை இருக்குமாய் அநேக குடும்பங்கள் கட்டி எழுப்பப்படும். அது மட்டுமல்ல, பாருங்கள், வேதத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 7வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, 2வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன், ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவன் தன் சொந்த மனைவியையும் அவனவள் தன் சொந்த புருஷனை உடையவளாய் இருக்க வேண்டும். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், அப்படியே மனைவி தன் புருஷனுக்கு செய்ய கடவள். மனைவியானவள் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, புருஷனை அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷன் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, மனைவி அதற்கு அதிகாரி. உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடையில்லாதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தால் அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாருங்கள். கவனமாய் கேட்டுக் கொள்ளுங்கள். நாங்கள் பார்க்கிறோம், வட இந்தியாவிலே உம்மை குறித்து அறியாத இடத்தில் ஊழியம் செய்கிற நம்முடைய பிள்ளைகளை நீர் இணைத்திருக்கிறீர், நாங்கள் விசுவாசிக்கிறோம். இது மனிதனால் உண்டான காரியம் அல்ல. ஆண்டவரே, நாங்கள் வேதத்திலே வாசிக்கும் பொழுது மனிதன் தனிமையாய் இருப்பது அல்ல, அவருக்கு ஏற்ற துணையை உண்டாக்கு என்று சொன்னவர் நீர் ஒருவரே. அது மட்டுமல்ல ஆண்டவரே, ஆண்டவரே, மனிதன் தனிமையாக இருக்கும் பொழுது மனிதனுடைய ஆண்டவரே அந்த யாதவரிடத்தில் விராகியலை எடுத்து மனுஷியை உருவாக்கினவர் நீர் ஆண்டவரே. ஆக இந்த நாடுகளுடைய பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கி வருவதாக சபையாராக நாங்கள் இணைந்து செபிக்கிறோம். என் ஆண்டவருடைய மகிமையுடைய பிள்ளைகளை மூடுவதாக, இவர்களுக்கு சரீர சுகத்தை கொடுப்பீராக, பலனை கொடுப்பீராக, ஆவிக்குரிய நடத்துதலை கொடுப்பீராக. குடும்ப வாழ்விலே சாத்தான் ஆண்டவரை கடந்து வராதபடிக்கு ஒரு தேவ பாதுகாப்பு இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இவர்கள் செபிக்கிறவர்களாக, உபவாசிக்கிறவர்களாக, இவர்கள் முன்மாதிரியை வாழ்ந்து மற்ற குடும்பங்களை கட்டி எழுப்பவர்களாக வாழ ஆண்டவரே நீர் கிருபை செய்யும்படி விலக்கி நான் செபிக்கிறேன். உலகத்தை கலக்கிறோம், இங்கு வந்திருக்கிறார் சொல்லத்தக்கதாய் உடைய பிள்ளைகளை வல்லமையாய் கர்த்தர் பயன்படுத்தி விடுவீராக.
இப்பொழுது விசேஷமாய் தகப்பனே, அருமையான மகளுடைய தாய் தகப்பனுக்காக ஜெபிக்கிறோம். அருமையான ஆண்டவரே, ராஜ சகோதர கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள், உங்களுடைய மகளுடைய பிள்ளைகளை ஆண்டவர் நடத்தி இருக்கிறீர்கள். இன்னும் அவருடைய ஊழியங்களை ஆசீர்வதித்தவர்களும் ஆண்டவரே, இந்த ஜெபத்திலே பங்கு கொள்ளுகிற ஆண்டவரே எல்லாம் திருச்சபையின் தலைவருக்காக, அதன் போதகர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாய் இந்த கூட்டத்தில் ஆண்டவரே மணமக்களை வாழ்த்துவதற்காக நின்று கொண்டிருக்கிறவருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஏதாவது குடும்பங்களில் பிரிவினைகள் இருக்குமாய் கர்த்தர் பிரிவினைகளை உடைத்தெறிவீராக. எல்லா குடும்பங்களும் இணைந்து வாழும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டு அதை தொடர்ந்து ஆண்டவர் நடக்கிற விருது காரியங்கள் எல்லாவற்றையும் பொறுப்படுங்க. உங்களுடைய கருத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். தீர்மானத்தின்படி கர்த்தர் சித்தமுள்ளபடியாக உங்களுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். நாளின் திருமணத்தின் மூலமாக இடைப்பட்ட மக்களை நீதாவே ஆசீர்வதித்தரலாம். கர்த்தாவே, ஊழியத்திற்காக தெரிந்து கொண்டே இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்யத்தக்கதாக அதற்கு எல்லா ஞானம், புத்தி, அறிவு எல்லாருக்கும் மேலாக ஆவியின் ஒத்தாசையை கற்றிட வேண்டும் என்று கேட்கிறோம். புதிதாக ஆரம்பித்திருக்கிற நம்மள வாழ்க்கையில் இந்த கர்த்தர் அவர்களுக்கு தலைவராயிருந்து நடுவராயிருந்து அவர்களுடைய எல்லா ஒத்தாசைகளையும் கற்றிடணும். எல்லா மனுஷர்களும் குற்றமில்லாத ஒருவரும் இல்லை என்றும், எல்லா ஸ்திரீகளுக்கும் குற்றமில்லாத ஒரு ஸ்திரீயும் இல்லை என்று நாம் வேதிக்காக நமக்கு என்னென்ன ஆஸ்திகள் பொருள் தேவையோ அவை எல்லாத்தையும் கர்த்ததாமே கொடுத்தார். இது வேண்டிய எல்லா ஒத்தாசைகளையும் கற்றிட்டு இதை கர்த்ததாமே அவருடைய குடும்ப வாழ்க்கையை தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்வோம். இதை நல்ல காவியம். ஆமென். ஆசீர்வாதம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காத்துக்கிறார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேலே பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேலே கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேலே பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடப்படுகிறார். நம்முடைய கர்த்தருடைய ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் தாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய மனோகர ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட சேஷமாக மனமோடும் மனவாட்டியோடும் கூட இப்பொழுது சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாத விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவான். நீதிமான் தள்ளாட விடமாட்டான், நித்தமும் காத்து நடத்திடுவான். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவன், நமது நிழலாய் இருக்கின்றவன். நம்மை காக்கும் தேவனவன், நமது நிழலாய் இருக்கின்றவன். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே.
ஆதரிப்பார். அதிசயம்